வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி நீட் அகாடமி. நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8. இது வந்து ஒர்க் எனர்ஜி பவர் லெசன். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். எ மேன் ஹூ இஸ் ரன்னிங் ஹேஸ் half the kinetic energy of a boy of half his mass. The man speeds up by 1 meter per second, then has the same kinetic energy as the boy. Initial speed of the boy என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம given data என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எழுதுவோம். இப்போ மாஸ் ஆஃப் மேன் வந்து நான் வந்து கேபிட்டல் எம் அப்படிங்கிற நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மாஸ் ஆஃப் பாய் இது வந்து ஸ்மால் எம். ஆனால் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய் ஆஃப் half his mass அப்படிங்கிறாங்க. அப்ப பாயோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் எம் டிவைடட் பை 2. ஓகே, ஸ்பீட் ஆஃப் மேன் வந்து நான் கேபிட்டல் வி யூஸ் பண்றேன். ஸ்பீட் ஆஃப் பாய் ஸ்மால் வி வந்து நான் யூஸ் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வந்து படிச்சு பார்ப்போம். A man who is running has half the kinetic energy of boy. ஓகே, மேனோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து பாயோட கைனெட்டிக் எனர்ஜிக்கு பாதி அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மேன் இஸ் half of kinetic energy of boy. கைனெட்டிக் எனர்ஜிக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், half mv². ஓகேவா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மேன் வந்து half mv², கேபிட்டல் M கேபிட்டல் v² இஸ் ஈக்குவல் டு பாதியா இருக்கு. எதுக்குன்னா பாயோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஹாஃப். பாயோட மாஸ் வந்து மேனோட மாஸுக்கு பாதி. அப்ப மாஸ் ஆஃப் பாய் வந்து கேபிட்டல் எம் பை 2. அவரோட ஸ்பீடு வந்து ஸ்மால் வி. ஓகே, ஸ்மால் v². ஸோ இதுல வந்து நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹாஃப் கேன்சல் பண்ணலாம். எம் வந்து கேபிட்டல் எம் வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் v² இஸ் ஈக்குவல் டு 1/4 small v². ஓகே, இதுக்கு அப்படியே ரூட் எடுத்துருங்க. அப்ப கேபிட்டல் V வந்து ஸ்மால் v டிவைடட் பை 2 அப்படி வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்ப மேன் வந்து half of the speed. ஓகேவா? பாயோட ஸ்பீடுக்கு பாதி தான் அவரோட ஸ்பீடு. ஓகே, சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா the man speeds up by 1 meter per second. man வந்து அவரோட ஸ்பீட 1 meter per second இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் கைனெட்டிக் எனர்ஜி வந்து சேமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் man வந்து half m. அவரோட ஸ்பீட வந்து அவரு 1 இன்க்ரீஸ் பண்ணிட்டார். அப்ப v+1 the whole square. அப்ப அது வந்து பாயோட கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, half into mass of the boy into speed square small v². இதுல என்னென்ன கேன்சல் ஆகுது அப்படின்னா half m வந்து கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்மால் v² அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த 2 அங்கே போயிடுச்சு. 2 into கேபிட்டல் V plus 1 the whole square. இது அப்படியே ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்மால் v அப்படிங்கிறது √2 into கேபிட்டல் V plus 1. ஸோ நம்மளுக்கு ஸ்மால் v அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 times கேபிட்டல் V அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ நான் இங்க வந்து 2 times கேபிட்டல் V வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இங்க வந்து நான் இந்த √2 and 2 கேன்சல் பண்ணா எனக்கு ஒரு √2 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா √2 கேபிட்டல் V இஸ் ஈக்குவல் டு v+1 அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது அந்த சைடு, இந்த V அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ V வந்து காமனா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு √2 இது அந்த சைடு போயிடுச்சுன்னா -1 இஸ் ஈக்குவல் டு +1. அப்ப கேபிட்டல் V அப்படிங்கிறது 1 டிவைடட் பை √2 -1. ஓகேவா? இது இப்ப இந்த நம்ம கேட்கறது வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பாய் வந்து கேட்கறாங்க. ஓகே, கேபிட்டல் V அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் v டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ அப்ப ஸ்மால் v அப்படிங்கிறது 2 டிவைடட் பை √2 -1. ஓகே, ஆன்சர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். 2 டிவைடட் பை √2 -1
ஆன்சர் வந்து இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஜுகேட்டால இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ கான்ஜுகேட் √2 - 1க்கு கான்ஜுகேட் வந்து √2 + 1 √2 + 1 மேலையும் கீழையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஸ்மால் v அப்படிங்கிறது 2 × √2 + 1 டிவைடட் பை இது a - b × a + b. அப்போ a² - b². a² √2க்கு ஸ்கொயர் வந்து 2 மைனஸ் b² 1க்கு ஸ்கொயர் வந்து 1 which is 2 × √2 + 1. ஓகேவா? ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு 2 × √2 + 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது உண்மையிலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் லெசன்ஸில் வந்து உங்களால் கவனிக்க முடியும். தேங்க்யூ.